நிறைய இடத்துல வந்து அவ போட்டோவை எடுத்தாங்க, மார்க் பண்ணாங்க, கள்ள சர்டிபிகேட் பண்ணாங்க. இதெல்லாம் தவறான காரியம். அவளுடைய மேரேஜ் லீகலி ப்ராப்பர்லி நடந்த ஒரு மேரேஜ். இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். அந்த மேரேஜுங்கிறது அந்த இவரோட ஏமன் நாட்டை சேர்ந்தவரோட கொலை செய்யப்பட்டவரோட நடந்த மேரேஜ் வந்து லீகல் மேரேஜ். நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த தலால் மெஹதி வந்து இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா, அப்போ அவருக்கு நல்லா தெரியும் மேரிடுன்றது தெரியும். ஆனால் இவள் இங்க சொன்னது என்னன்னா, இங்க வந்ததுக்கு பிறகு நான் ஆல்ரெடி அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஓகே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனம் உகந்து நடந்த ஒரு கல்யாணம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, யெமன் சொசைட்டி இஸ் அ வெரி கன்சர்வேட்டிவ் சொசைட்டி, கன்சர்வேட்டிவ் முஸ்லிம் சொசைட்டி. புரிஞ்சுக்கணும். அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணாரு. இதெல்லாம் வந்து லேட்டர் ஆன் இந்தியால மீடியால நிமிஷா மூலமாய் பரப்பப்பட்ட காரியங்கள். சோ இதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி உண்மைக்கு புறம்பான, உண்மைக்குல அதான் சொல்லல. அதாவது அவர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா அவருடைய சகோதரரை அவரை கொலை பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சொசைட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அதாவது இந்தியா மீடியால வந்து கம்ப்ளீட்லி பொய்யான காரியங்கள் தான் வந்துகிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால அவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பத்தார், நீங்க யாராவது இருந்தா கூகுள் பண்ணி பாருங்க, யெமன்ல மஹதின்னு சொல்லிட்டு அவருடைய இதை பாருங்க, அவங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பாருங்க. நம்ம இந்தியால வந்து ஒரே சைடை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.